இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கார்த்தி, திரும்பவும் கால் வந்துச்சுன்னா எங்க அண்ணனுக்கும் ராகவ் மாமாவுக்கும் சண்டை நடந்ததா சொன்ன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. மச்சான், இப்ப சொல்ல போறியா இல்லையா? ராகவனோட பாண்டியன் சண்டை போட்டதா சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு விசாரிக்க போயிட்டு இருக்கோம். சரி சரி, விசாரிச்சு என்னன்னு எனக்கு அப்டேட் பண்ணு. சரி. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் தலைவலியா தான் இருக்கும். ஒரு நிமிஷம் உங்கள்ட்ட தனியா பேசும். ஒரு நிமிஷம் வரேன், வாங்க போலாம். Yes, proceed. My lord. ராகவன் பாண்டியனை கொலை செஞ்சதுக்கான தெளிவான ஆதாரமும் தெளிவான மோட்டிவும் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது தொடர்பான சாட்சியங்களை ஆதாரத்தோட எல்லாத்தையும் நாங்க சப்மிட் பண்ணிட்டோம். நீதிமன்றத்தோட நேரத்தை வீணாக்கணத்துக்காக நீங்க சரியான தண்டனையை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சார், இதுல அப்ஜெக்ஷன் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? கேஸே முடிஞ்சு போச்சு. இனி ஆர்குமெண்ட் பண்ணி என்ன பேச போறீங்க? அந்த வீடியோ ஏஐ டெக்னாலஜியோட உருவாக்கப்பட்ட போலியான வீடியோ. அதை நிரூபிக்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இருக்கு யுவர் ஆனர். இந்தாங்க, இத கொடுங்க. என் வீட்டு குழாயில தண்ணி வர மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அந்த பாண்டியனா தான் இருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவனை விடக்கூடாது. ஆட்டோலயே அவனை வச்சு அடிச்சு கொல்லணும். அட, ஜட்ஜியை விட்டுவீங்களா போலயே. எப்படி பண்ணிருக்காங்க? ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். சைலன்ஸ். என்னையா இது? என்ன வேலை இதெல்லாம்? நான் எப்ப இந்த மாதிரி சொன்னேன்? யுவர் ஆனர், இந்த மாதிரி தான் ராகவன் கொலை பண்ணதா வாக்குமூலம் கொடுத்ததும் ஃபேக் வீடியோ. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு யாரு எப்படி பேசுறத வேணாலும் ரெடி பண்ணலாம். அதுக்கு அவங்களோட ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான் தேவை. அதுக்காக இப்படியா? இல்லை யுவர் ஆனர், பொய்யோட தீவிரம் என்னங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோவை ஏற்பாடு பண்ண வேண்டியதா போச்சு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது நம்ம நாட்டோட அரசியல் சாசனத்தோட முக்கியமான விதி. அதை மீறிடக்கூடாதுன்னு தான் யுவர் ஆனர் நாங்க இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கோம். தீர விசாரிச்சு ராகவன் நிரபராதின்னு சொல்லி நீங்க தீர்ப்பு தரணும். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் விசாரணை திரும்பவும் ஆரம்பிக்கலாம். ட்ரோன் ஹலோ. டேய் குட்டி பையா, என்ன உனக்கு இந்த ட்ரோன் வேணுமா? ஆமா அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் கொடுங்க அங்கிள். டேய், இது எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரோன் தெரியுமா? இது ஃபாரின்ல வாங்குனது. அப்படியா அங்கிள்? நாங்க உனக்கு ட்ரோன் கொடுத்தா நீங்க எங்களுக்கு என்ன செய்வீங்க? என்ன பண்ணணும் சொல்லுங்க. என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வேனே. இப்ப சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மாத்தி பேசக்கூடாது.
கண்டிப்பா செய்வேன். எங்க அப்பா கிட்ட இந்த ட்ரோன் வேணும் எப்படிலாம் அழுது தெரியுமா? வாங்கி தரவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதனால நான் என்ன வேணா செய்வேன். சூப்பரு கார்த்தி. இந்தா பத்ரு, பாத்து பாத்து. ஐ சூப்பரா இருக்கு. என்ன என்ன ஆர்குமெண்ட் பண்ண போறீங்க? ஒரு ஃபேக்கான ஏஐ வீடியோவை ஆதாரமா காட்டி என்னையே ஏமாத்திருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? இல்ல மயிலாட், நீங்களே பாத்தீங்களே இந்த வீடியோ எந்த அளவுக்கு தத்ரூபமா இருந்ததுன்னு. அதனாலதான் நான் உண்மைன்னு நினைச்சேன். என்னதான் அந்த வீடியோ ஆதாரம் சந்தேகத்துக்கு இடமா இருந்தாலும் ராகவன் தரப்பு ஏற்கனவே பல முறை இந்த கேஸ திசை திருப்ப பார்த்திருக்காங்க யுவர் ஆனர். அதனால அவர் இந்த குற்றம் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன் யுவர் ஆனர். எப்படி சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி ராகவனுக்கு பதிலா குற்றவாளியா கோர்ட்ல ஆஜரானது அவர் தம்பி மாறன். அதையே ஒரு கட்டத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க. ஆள் மாறாட்டம் செஞ்ச குற்றத்துக்காக ராகவனோட சேர்த்து அவரோட தம்பி மாறனையும் நீதிமன்றம் காவல்ல வச்சு விசாரிச்சு தக்க தண்டனை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். மாறனை வர சொல்லுங்க. மாறன் மாறன் மாறன். வணக்கம். என்னப்பா, யாரு தப்பு செஞ்சிருந்தாலும் நீயே குற்றத்தை ஏத்துக்குவியா? சொல்லியா? உனதானே கேக்குறேன். ஆமா யுவர் ஆனர், இவர் அவர் அண்ணனுக்காக என்ன வேணாலும் செய்வாரு. ஏற்கனவே தடி அடிதடி இதெல்லாம் பண்ணிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியில இந்த கொலை கேஸ்ல ஆள் மாறாட்டமே பண்ணிருக்கிறாரு. இவர் வெளியில இருந்தா இந்த கேஸ குழப்பி விடுறதுக்கும் சாட்சியங்களை கலைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கான. அதனால இவரையும் நீதிமன்ற காவல்ல வைக்கணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் மை லார்ட். யுவர் ஆனர், நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்திருக்க இந்த ஆதாரத்தை நீங்க ஒரு தடவை பார்க்கணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். என்னம்மா, ஏற்கனவே சப்மிட் பண்ண வீடியோவை கொண்டு வந்திருக்க? அதுவும் உங்களுக்கு எதிரான ஆதாரமா இருக்கே. மை லார்ட், சண்டை நடந்த நேரத்தை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க.